அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். பிசிஓடியை சரி செய்யக்கூடிய 6 முக்கியமான மூலிகைகளை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஹார்மோனல் இம்பேலன்ஸு, இர்ரெகுலர் பீரியட்ஸு, முடி வளர்ச்சி கம்மியாக இருக்கிறது, முகத்தில் தேவையற்ற இடங்களில் முடி வளர்ச்சி இருக்கிறது, உடல் எடை அதிகமாக இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளோட குழந்தையின்மை சார்ந்த பிரச்சனைகளையும் உருவாக்கக்கூடியதான் இந்த பிசிஓடி. ஸோ இந்த மாதிரி நிலைகளில் மூலிகைகளை எப்படி எடுத்துக்கிறது? ஸோ அதில் முதல் மூலிகையை நம்ம பார்க்குறது மரமஞ்சள் அப்படிங்கிறது. சமீபத்திய ஆராய்ச்சிகள் இந்த மரமஞ்சளில் இருக்கக்கூடிய பெர்பரின் அப்படிங்கிறது இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணுது, ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளை சரி செய்யுது. நிறைய பிசிஓடி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பாடியில் இன்ஃப்ளமேஷன் இருக்கும். இந்த பிசிஓடியிலே இன்ஃப்ளமேட்ரி பிசிஓஎஸ் அப்படிங்கிற ஒரு வெரைட்டியே இருக்குது. ஸோ அவங்களுக்கு உடம்பு வெயிட் அதிகமாகிட்டே போகும். கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டாலுமே இந்த வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சரியான இரவு தூக்கம் இருக்காது. உடம்புல எப்போவுமே ஏதாவது ஒரு வலி இருந்துக்கிட்டே இருக்கும். செரிமான கோளாறுகள் நிறைய இருக்கும். ஸோ முகத்தில் பருக்கள் உண்டாகிறது, இந்த மாதிரியான அறிகுறிகளோடு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இன்ஃப்ளமேட்ரி பிசிஓஎஸ்ன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ளமேஷனையும் குறைக்கிறதுக்கு இந்த மரமஞ்சளை நம்ம பயன்படுத்தலாம். இந்த மரமஞ்சளை எப்படி பயன்படுத்துறது? இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதை நீங்கள் வாங்கி பொடி பண்ணிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு டீ மாதிரி வச்சு ரெகுலராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் சரியாகும். முக்கியமாக 2 மாதத்துக்கு ஒரு முறை, 3 மாதத்துக்கு ஒரு முறை தான் பீரியட்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் இந்த மரமஞ்சள் டீ எடுத்துக்கும் போது பீரியட்ஸ் ரெகுலரைஸ் ஆகும், உடம்பு வெயிட்டும் குறையும். ரெண்டாவதாக சதாவரியை நம்ம பயன்படுத்தலாம். இந்த சதாவரியை அந்த விதைகளை வாங்கிட்டு நம்ம பயன்படுத்தலாம். இல்லை அதை முளைக்க வச்சு இந்த கீரையை உணவாகவும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த சதாவரி ஈஸ்ட்ரோஜனை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும். ஈஸ்ட்ரோஜன் கரெக்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த கருமுட்டை கரெக்டான அளவுக்கு வளர ஆரம்பித்து கருமுட்டை கரெக்டாக வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ நிறையா உடம்புல தேவையில்லாத ஈஸ்ட்ரோஜனையும் இது வெளியேற்றும். இந்த ஈஸ்ட்ரோஜன்லே உடம்புக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, நல்லது செய்யக்கூடிய ஈஸ்ட்ரோஜனும் இருக்குது. ஸோ இந்த சதாவரியில் உடலுக்கு நல்லது கொடுக்கக்கூடிய ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் நிறைய இருக்குது. அதே மாதிரி ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகளையும் இது சரி செய்யும். உடல் எடையை குறைக்கிறதுக்கும். ஸோ முக்கியமாக தின் பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். உடம்பு ரொம்ப மெல்லிஸாக இருக்கும், வெயிட் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் பிசிஓடி சம்மந்தமான பிரச்சனை இருக்கும். இவங்களுக்கு தான் கருத்தரிக்கிறதுலேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த சதாவரியை பயன்படுத்தலாம். சதாவரியை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா இதை நீங்கள் பவுடர் ஆக்கிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெதுவெதுப்பான பாலோட சேர்த்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா சதாவரி சேர்ந்து டீ மாதிரி எடுத்துக்கலாம். இந்த சதாவரியை நீங்கள் முளைக்க வச்சிங்க அப்படின்னா கொத்துமல்லியோட அந்த இலைகள் மாதிரி இந்த செடி வரும். ஸோ அதை இந்த கொத்துமல்லியோட அந்த பருவத்திலே நம்ம எடுத்துட்டு அதை சின்ன வெங்காயம் சேர்த்து சமையலில் நம்ம கீரை மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். அந்த மாதிரி சாப்பிட்டாலும் இதனுடைய முழுமையான பலன்களை பெற முடியும். முக்கியமாக குழந்தை பேருக்கு அப்புறமா பால் சுரப்பை அதிகப்படுத்துறதுக்கு இந்த கீரையை அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஸோ பெண்கள் எல்லாருமே ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு சதாவரியை நம்ம விதைகளை பொடி பண்ணியும் பயன்படுத்தலாம், அந்த கீரையை நம்ம உணவாக பயன்படுத்தலாம். மூன்றாவதாக கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய தைமோக்வினோன் அப்படிங்கிறது பெஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடியது, ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனையும் குறைக்கக்கூடியது. இந்த பிசிஓடியில் அட்ரினல் பிசிஓஎஸ் அப்படிங்கிற ஒரு வகை இருக்குது. அதில் ஸ்ட்ரெஸ்னால் மட்டுமே உங்களுக்கு பிசிஓடி வரும். மற்ற ஃபேமிலி வைஸ் எந்த பிரச்சனையும் இருக்காது, உடல் எடை கூட அதிகமாக இருக்காது. ஆனால் தொடர்ந்து ஸ்ட்ரெஸ் ஆவாங்க, நைட்டில் சரியான தூக்கம் இருக்காது, நிறைய சாக்லேட்ஸு, இனிப்பான உணவுப் பொருட்களை அதிகமாக எடுத்துப்பாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் அதிகமாக பதட்டம் ஆகிடுவாங்க, நிறைய கோபப்படக்கூடிய ஒரு நேச்சர் இருக்கும், டயர்ட்னஸ் எப்போவுமே இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்கள தான் அட்ரினல் பிசிஓஎஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்க கருஞ்சீரகத்தை எடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா இது ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைக்கும், இன்ஃப்ளமேஷனையும் குறைக்கும். ஸோ இந்த கருஞ்சீரகத்தை ஒரு 1/2 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடி பண்ணி டீ மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைனா அதை பொடி பண்ணி தேன் கலந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது இதனுடைய முழுமையான பலன்களை பெற முடியும். 4வதாக அதிமதுரம். இந்த அதிமதுரம் அப்படிங்கிறது ஆண்ட்ரோஜனோட அளவு குறைக்கக்கூடியது. ஆண்ட்ரோஜன் அப்படிங்கிறது ஆண் தன்மைக்கான ஹார்மோன். பெண்ணோட உடம்புல ஆண் தன்மைக்கான ஹார்மோன்ஸ் அதிகமாகுது அப்படின்னா
முகத்தில் தேவையில்லாத இடங்களில் முடி வளர்ச்சி இருக்கிறது, தலையில் முடி வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும், கை கால்களில் முடி வளர்ச்சி அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த அதிமதுரம் சேர்ந்த டீ வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய கிளைசரைசின் அப்படிங்கிற வேதிப்பொருள் ஆன்டி ஆண்ட்ரோஜன்கிற ஒரு எஃபெக்ட் வந்து அதற்கு இருக்குது. ஸோ இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, அதிமதுரம் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து லைட்டாக நீங்கள் வந்து அடுப்பு தணலில் வந்து அதை சுட்டுடுங்க. அப்புறம் அதை இடித்து டீ மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது அந்த ஆண்ட்ரோஜனோட அளவை வந்து குறைச்சி ஸோ பெண்களுக்கு ப்ராப்பராக அந்த பிசிஓடி சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து சரி செய்யும். அதே மாதிரி கரெக்டான டைமில் ஓவுலேஷன் நடக்கிறதுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 5வதாக லவங்கப்பட்டை, சின்னமம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த லவங்கப்பட்டை அப்படிங்கிறது இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸை வந்து குறைக்கக்கூடியது. அதில் இருக்கக்கூடிய சின்னமால்டிஹைட் அப்படிங்கிறது வந்து ப்ரௌனிங் ஆஃப் ஃபேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம உடம்புல ஒயிட் ஃபேட் வந்து நிறைய இன்ஃப்ளமேட்ரி மீடியேட்டர்ஸை வந்து சுரக்கும். ஆனால் அந்த ஃபேட்டே வந்து ப்ரௌனிங் ஆஃப் ஃபேட் அப்படிங்கிற ப்ராசஸ் ஆச்சு அப்படின்னா அது உடலுக்கு நிறைய நல்ல ஹார்மோன்ஸை வந்து கொடுக்கும். அந்த ப்ராசஸை வந்து கொடுக்கறது தான் இந்த லவங்கப்பட்டை. ஸோ இது இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸை வந்து குறைக்கிறது, இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கிறது, அதே மாதிரி உடம்பு வெயிட்டையும் வந்து குறைக்கிறது. ஸோ அதிகமாக பசி எடுக்கக்கூடிய திறனையும் வந்து இது குறைக்குது. ஸோ அப்போது நம்ம லவங்கப்பட்டையை உணவில் எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். பெஸ்ட்டு காலை வெறும் வயிற்றில் டீ மாதிரி எலுமிச்சை சாரோடு சேர்த்து வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதனுடைய முழுமையான பலன்களை வந்து பெற முடியும். 6வது கும்மட்டிக்காய் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இது வந்து ஆற்று தும்மட்டி அப்படிங்கிற ஒரு பெயரில் வந்து சொல்கிறது. ஸோ இந்த தும்மட்டிக்காயை வந்து வரகு வைக்கோல் இல்லைன்னா வைக்கோலில் வச்சு சுட்டு அதை வந்து மருந்தாக்கி இல்லைன்னா அதை வந்து பற்பமாக வந்து ஆக்கி அதை வந்து பொடி பண்ணி நம்ம வந்து தேன் கலந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை கும்மட்டி உப்புங்கிற பேரில் சொல்லுவோம். ஸோ இது வந்து பிசிஓடி சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்குமே இது வந்து ஒரு நல்ல தீர்வாக வந்து இருக்கும். ஸோ முக்கியமாக உடம்பு வெயிட்டை குறைக்கிறது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து இருக்கிறது, கருத்தரிக்கிறதுல தாமதம் இருக்கிறது, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகளை வந்து சரி செய்யும். ஸோ அதை தான் நம்ம மருந்தாக்கி வந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த 6 மூலிகைகளை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா பிசிஓடியை நிரந்தரமாக நம்ம சரி செஞ்சுக்கலாம். இது கூட ரெகுலராக நடைப்பயிற்சி மேற்கொள்கிறது, உணவில் அதிகமான கார்போஹைட்ரேட் இல்லாமல் நல்ல புரோட்டீனும் கொழுப்பு வகைகளையும் எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான உணவு முறைகளோட நம்ம இந்த 6 மூலிகைகளையும் அன்றாட வாழ்க்கையில் நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக பிசிஓடி சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து நிரந்தரமாக விடுபடலாம். ஸோ இன்றைக்கி பிசிஓடியை சரி செய்யக்கூடிய 6 முக்கியமான மூலிகைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.